வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ டிசைன் டோர் மேட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்ததில்ல. இந்த வீடியோவில் ஃபுல் ப்ராசஸையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்டு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவும் போல் 2 க்ரோஸ் ஊசி எடுத்துருக்குறோம், ஸ்வெட்டர் பின்னுற ஊசி. 2 ரோல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பிளாக் கலர் ரோல், ஒன்று வந்து சாண்டில் கலர் ரோல், ஒரு சிசர், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் 2 முடிச்சு போட்டுக்கலாம். இப்போது இந்த முடிச்சு இல்லாமல் இன்னொரு 9 நாட் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணோம், ஆனால் அதில் வந்து 2 நாட் வந்து விட்டுருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு நாட் மட்டும்தான் விட போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு தடவை வந்துட்டு இந்த லைனை நம்ம இன்னொரு முறை வந்து செஞ்சுக்கலாம். பூ கட்டுற மாதிரி நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ 10 நாட்டையும் நம்ம ஒரு முறை செஞ்சுக்க போகிறோம். இந்த கேப்பில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை அந்த நீடில் சுற்றிட்டு அந்த கேப் வழியாக நம்ம சுற்றினோம் இல்லையா, அந்த நாட்டை வந்து வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நாட்டை இந்த கம்பிக்கு நம்ம தள்ளி விட்டுறணும். அவ்வளோதான். இதே மாதிரியே 10 நாட்டையும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், லாஸ்ட் நாட்டு இதையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கம்பியை வந்து திருப்பி வச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு 9 நாட் மட்டும் நம்ம செய்யணும். இந்த ஒரு நாட் வந்து இந்த கம்பியிலே இருக்கணும். நம்ம 10 நாட் போடுறதுனால ஒரு நாட்டாக நான் வந்து விட்டுக்க போகிறேன். நீங்கள் 20 நாட் போட்டு செஞ்சீங்கன்னா 2 நாட்டாக விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10 நாட்லேயே செய்யுங்க. மீடியமான மேட் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு நாட் வந்து இந்த கம்பியில் இருக்குது. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம கம்பியை வந்து திருப்பி வச்சுக்க போகிறோம். திருப்பி வச்சுட்டு இந்த 9 நாட்டையும் நம்ம ஒரு முறை வந்து செஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்க போகிறோம். திருப்பி வச்சுட்டு இந்த லைன் நம்ம வந்து 8 நாட் மட்டும்தான் செய்யணும். 2 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லைனுக்கும் ஒரு நாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். நாங்கள் ரெக்டாங்கிள் டோர் மேட் போட்டிருந்தோம். அது வந்து மற்ற கலர் வந்து செய்கிறதும் அதாவது பாஸ் பண்ணி ஃபுல் மேட்டும் நம்ம செய்கிறத காட்டியிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேட்டு வர எல்லா வீடியோஸையும் நான் வந்து அதே மாதிரியே அப்லோட் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு ஓகேவா, உங்களோட விருப்பம் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ 2 நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சதுக்கப்புறமா இந்த 8 நாட்டையும் திரும்ப ஒரு முறை செஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், என்னென்ன மாதிரி செய்யணுன்றதெல்லாம் உங்களோட ஐடியாஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் வந்து பென் குயின் மேட் கேட்டிருந்தாங்க. நாங்கள் பென் குயின் செஞ்சு பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு அது சரியாக வரல. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், அந்த லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லைனில் வந்துட்டு 7 நாட் மட்டும்தான் நம்ம செய்யணும். 3 நாட் வந்து இந்த கம்பியிலே இருக்கணும். இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 3 நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம்.
திருப்பி வச்சுட்டு இந்த 7 நாட்டையும் இன்னொரு முறை நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க 7 நாட்டையும் திரும்ப ஒரு முறை செஞ்சாச்சு. இப்போ இந்த லைனில் 6 நாட் மட்டும் தான் நம்ம செய்யணும். 4 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும். 10 நாட் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் போன வீடியோவில் ஏற்கனவே எடுத்த வீடியோவில் 2 நாட்டாக விட்டு செஞ்சு காமிச்சிருப்பேன். அது மாதிரியும் விட்டு நீங்கள் செய்யலாம். ஒரு நாட் விட்டிங்கன்னா கொஞ்சம் டிசைன் வந்து அகலமாக இருக்கும். 2 நாட் விடும்போது டிசைன் வந்து கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை 2 விடுறது புரிஞ்சிச்சுன்னா அது மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. 2 நாட்டாக விடும்போது 20 நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள் திரும்பவும் நம்ம அந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வச்சுட்டு அந்த 6 நாட்டையும் திரும்ப ஒரு முறை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இதை ஜாயின் பண்ணுறது எப்படி, எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த லைனில் வந்துட்டு 5 நாட் மட்டும் நம்ம செய்யணும். மிச்சம் வந்து 5 நாட் வந்து அந்த கம்பியில் இருக்கணும். இது மாதிரி ஒரு லைனுக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ 5 நாட் செஞ்சாச்சு. 5 நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுட்டோம். திருப்பி வச்சுட்டு அந்த 5 நாட்டையும் இன்னொரு முறை நம்ம செஞ்சுட்டு அடுத்த லைனுக்கு நம்ம போயிடலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி மேட் செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த லைனில் 4 நாட் மட்டும்தான் நம்ம செய்யணும். மிச்சம் 6 நாட் வந்து அந்த கம்பியில் இருக்கணும். இப்போ பாருங்கள் 4 நாட் மட்டும் நம்ம செஞ்சாச்சு. 6 நாட் அந்த கம்பியில் இருக்குது. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அந்த 4 நாட்டையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த 4 நாட்டை நம்ம செஞ்சாச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 3 நாட் மட்டும்தான் செய்யணும். 7 நாட் வந்துட்டு அந்த கம்பியில் இருக்கணும். 3 நாட் நம்ம செஞ்சாச்சு. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சதுக்கப்புறமா அந்த 3 நாட்டையும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த லைன் முடிஞ்சிருச்சு. நம்ம திருப்பி வச்சுட்டோம். இந்த லைனில் 2 நாட் மட்டும்தான் செய்யணும். மிச்சம் 8 நாட்டும் அந்த கம்பியில் இருக்கணும். இப்போ அந்த 2 நாட்டை மட்டும் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு நாட் மட்டும்தான் செய்யணும். இந்த ஒரு நாட் முடிஞ்சதுக்கப்புறமா துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு திரும்பவும் அந்த ஒரே நாட்டை மட்டும் திரும்ப ஒரு முறை செஞ்சுக்கோங்க. இப்போது கடைசி நாட் வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு. இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா நாட்டையும் செஞ்சிட போகிறோம். பாருங்கள் பிளாக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம சாண்டில் வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஒரு நாட்டில் வந்து நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு சாண்டில் கலரை வந்து அதில் மாட்டி விட்டுட்டு அது வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த சாண்டில் கலர் இருக்கு இல்லையா, அதை ஒரு நாட் போட்டுட்டு நம்ம இதுமேட்டு சாண்டில் கலர் தான் செய்ய போகிறோம். அது செய்யும்போது அதோடய வந்துட்டு நம்ம அந்த போட்ட நாட்டோட எண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றா செஞ்சுக்கலாம். இப்போ இந்த 10 நாட்டையும் ஒரு முறை வந்து சாண்டில் கலர் வந்து செய்ய போகிறோம். இல்லைனா 2 நாட் போட்டு விட்டுட்டு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டாலும் விட்டுக்கோங்க. பாருங்கள் சாண்டில் கலரை ஒரு முறை நம்ம செஞ்சாச்சு. இப்போ திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாட் மட்டும் அந்த கம்பியில் இருக்கணும். 9 நாட் வரைக்கும் நம்ம செய்யணும். அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சுட்டே வர வேண்டியதான்.
பாருங்கள் இப்போ பிளாக் சாண்டில் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம வந்துட்டு பிளாக் கலர் துணியை கட் பண்ணி விடாமல் அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே வர வேண்டியதான். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த மேட்டை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவும் வந்துட்டு ஒரு நாட்டில் நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம முடிக்க போகும்போது 2 நாட்டில் கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணணும். துணியை அந்த கம்பியில் சுற்றிட்டு அந்த கேப் வழியாக நம்ம வெளில எடுத்துகிட்டு வரணும். திரும்ப பார்த்திங்கன்னா இது வந்து முடிக்க போகிறோம். நமக்கு இந்த பக்கம் நாட் தேவையில்லை. அதனால் இந்த நாட்டை திரும்பவும் இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுறணும். மாற்றி விட்டுட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த 2 நாட்டை சேர்த்து ஒரே நாட்டாக நம்ம செய்யணும். திரும்பவும் அதே மாதிரியே செஞ்சதுக்கப்புறம் அந்த நாட்டை இதில் மாற்றி விட்டுறணும். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி 2 கம்பி வச்சு செய்கிற எல்லா மேட்டையுமே இப்படி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஒரு டிசைன் நம்ம எடுத்துக்கும் போது அதில் நடுவில் வந்து கேப் வரும். இந்த மேட்டில் வந்து கேப் வரல. அதனால் நம்ம வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து தச்சிடலாம். கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு குட்டியாக ரவுண்டு மாதிரி ஏதாவது செஞ்சு தான் நம்ம வந்து தைக்கணும். இல்லைனா அந்த நடுவில் வந்து கேப் வந்து அசிங்கமாக இருக்கும். பாருங்கள் இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ கடைசி ஒரு நாட் இருக்குது. இப்போ நம்ம போட போகிறோம். இந்த துணியை கட் பண்ணி விட்டுட்டு இந்த நாட் இருக்கு இல்லையா, அந்த துணியை இது வழியாக விட்டுட்டு நம்ம டைட் பண்ணோன்னா அந்த இடத்துல நாட் விழுந்துடும். ஏற்கனவே இங்கே பிளாக் துணி இருக்குதுல்ல, அதோடு சேர்த்து ஒரு நாட் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். பேக் சைடு நாட் போடும்போது நமக்கு வந்து தெரியாது. ஃப்ரண்ட் சைடு போட்டோன்னா ரொம்ப உத்து பார்த்தோன்னா தெரியும், இல்லைனா தெரியாது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேப் தான் வந்துருக்குது. இதோட இன்னும் பெரிய கேப் வந்துச்சுன்னா தான் அந்த நடுவில் வந்து ஏதாவது செஞ்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வீடியோ மேட் போடும்போது அதை எப்படி நம்ம செஞ்சு ஜாயின் பண்ணுறோன்றதையும் காட்டுறேன். இதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோன்றதையும் காட்டுறேன். இப்போ இது ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கோணி ஊசி தேவை. இந்த சாக்கெலாம் தைப்பாங்க இல்லையா, புக்கு இது மாதிரி தைப்பாங்கல்ல, மொத்தமான ஊசி. இந்த ஊசியில் தான் நம்ம வந்து துணியை இது பண்ணிக்க போகிறோம், கோத்துக்க போகிறோம்.
எந்த துணியில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் பிளாக் செஞ்சால் தெரியாதுன்றதுனால நான் பிளாக் கிளாத் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ணிட்டு தான் பாருங்கள், இது தனியாக இருக்குது இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு தான் நடுவில் இருக்கிறதுக்கு நம்ம வரப்போகிறோம். நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு தைச்சிக்கணும். நம்ம பேக் சைடு திருப்பி போட்டுட்டு தான் எப்போவுமே தைக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து தெரியாது. இப்போ பாருங்கள், இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம். நாட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் வந்துட்டு நம்ம கருப்பு கலர் கிளாத்தை வந்து நம்ம ஊசியில் கோத்துக்க போகிறோம். கோத்துட்டு அந்த நடுவில் உள்ள அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சிருக்கதே தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ நடுவுலையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம ஊசி இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டு விட்டுருங்க. டைட்டாக போட்டு விடுங்க. இந்த மாதிரி தைக்கும் போது நம்ம டைட்டாக தைச்சோன்னா தான் ஃப்ரண்ட் சைடில் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், திரும்ப இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பக்கம் அப்படியே சேர்த்து நம்ம வந்து தைச்சிட வேண்டியதான். நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன கேப்பாக இருந்தால் நம்ம தச்சே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பெரிய கேப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து அதுக்கு தனியாக வந்து ஒரு ரவுண்ட் செய்யணும். இப்போ பாருங்கள், முன்னாடி திருப்பி வச்சுட்டு பாருங்கள், கேப் வந்து தெரியல. இப்போ அந்த துணியை வந்து நம்ம முடிச்சு போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம நாட் போட்டு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.